அக்கா, இந்த ராஜ்யத்தை ஆள வைக்கத்தானே எனக்கு அழைப்பு விடுத்தாய். எப்போது ஆள்வது? தம்பி, அவசரப்படாதே. முதலில் அன்னபூர்ணியின் மணவிழா நடத்து. அப்படி நடந்தால் அவளை மணப்பவர் அல்லவா ஆளுவா? ஆமாம், அது நம் வழக்கம். பழையன கழித்து புதியன புகுத்துவேன். நான் நினைத்ததை சாதிப்பேன். என்ன ராஜேஸ்வரி சாதிப்பேன் என்கிறாய்? நமக்கு மைந்தர்கள் இருந்தால் மாமியார் என்ற உரிமையை சாதிப்பாய். இப்போது உன் சாதனை யார் மேல்? உங்கள் மேல்தான். என் மேல? உன் சொல்லை மந்திரம், உன் பார்வையை பாக்கியம், உன் கோபமே அதிர்ஷ்டம் என்று வாழும் இந்த நல்லவனையா சந்தேகிக்கிறாய்? நான் நம்பவே மாட்டேன். நமது அன்னபூர்ணியின் கல்யாண விஷயம் மறந்து போய்விட்டதா? ஞாபகப்படுத்தினாய். கல்யாணம் நடக்க வேண்டிய நிகழ்ச்சி. யாருடைய கல்யாணத்தை பற்றி பேசுகிறீர்கள்? முதலில் உன் அக்கா அன்னபூரணிக்கு, அதன் பிறகு எனக்கு அவசரம் இல்லை. முதலில் அக்காவின் கல்யாணம். நினைத்தேன் வந்து விட்டாய். வரம்மா, உன் அன்னை உனக்கு திருமணம் செய்ய அவசரப்படுகிறாள். அக்கா, வெட்கப்பட வேண்டியது இங்கே இல்லை, மாலையிட போகும் மணமகன் முன்னால். பிரசாதம் எடுத்துக் கொள்ளுங்கள். அக்கா, பேசாமல் போகலாமா? போகும் கணவன் எப்படி இருக்க வேண்டும் சொல்லு. ஓடி. அம்மா, நான் போய் சேர்த்து வருகிறேன். பூஜைகள் விரதங்களை தவிர வேறு ஒன்றுமே தெரியாத பெண்ணொருவள் கல்யாணத்துக்கு கருத்து சொல்வாளா? ராஜேஸ்வரி, உனக்கு நல்லவனை அன்னபூரணிக்கு மன்னவனை அழைத்து வந்து மாலையிடச் செய். நான் அட்சதைகள் தூவி ஆசீர்வதிக்கிறேன். மன்னவா, சாணைக்கித்தனம் மிகுந்த என் சகோதரியை மணந்து பொறுப்புகளை விட்டு சுகமாக அனுபவிக்கிறீர்கள். ஆகாக அனுபவிக்கிறேன். இது சுகமா, ஆட்சி சுகமா? உன் புன்னகை முகத்தில் புயல் வீசலாம் எனக்கு பொறுக்காது. வருகிறேன். அக்கா, உன் கண்ணோரம் சிவந்தால் மன்னவரின் பொன்முகம் சிவக்கிறது. அவரை சிவக்க வைத்தே உன் செல்வாக்கை இங்கே நிலைக்க வைப்பேன். உண்மை. தம்பி ஆளுவார் என்ற நம்பிக்கை தந்துவிட்டார். ஆனால் வழிதான் தெரியவில்லை. உன் வாழ்வையே தெரிய வைக்கிறேன். கும்பிடுறீங்க ஐயா? வணக்கம். பதினெட்டு. அக்கா, அக்கா. வா தம்பி. அக்கா, நீ சொன்னபடியே ஒரு வாயில்லா பூச்சியை பிடித்து வந்திருக்கிறேன். எங்கே? அக்கா, இவர் ஊமை. இடி விழுந்தாலும் காது கேட்காது. பொருத்தமானவனைத்தான் பிடித்து வந்திருக்கிறாய். தம்பி, நமது பணியாளரிடம் சொல்லி நீராட்டி அலங்கரித்து அழைத்து வர சொல். உனக்கு தெரிந்தவன் என்கிறாய், மைத்துனன் குணசேகரனின் நண்பன் என்கிறாய். நான் பார்க்க வேண்டுமா ராஜேஸ்வரி? உறவிலே மாற்றான் தாயானாலும் உண்மை தாயாக அன்னபூர்ணியை வளர்த்தவள் என்ற முறையில் பெண்ணுக்கு ஏற்ற பிள்ளையை அழைத்து வந்தால் பார்க்க வரக்கூடாதா? வாருங்கள். வாக்கா. அக்கா, அவர் மன்மதனுக்கு சொந்தக்காரரா? பாருக்கா. சும்மா இருடி. என்னை பார் நண்பா. பிரிய நண்பா, குருகுலத்தில் மாணவர்களாக இணைந்து நாம் இருந்த நாட்களில் வீரத்தின் விளைநிலம் என்ற பட்டம் உனக்கு சூட்டியதை நினைத்தா என் உடலெல்லாம் ஆனந்தத்தால் பூரித்து போகிறது. அந்த நினைப்பிலேயே உன்னை இங்கு அழைத்து ஆரியூர் சகோதரிக்கு அறிமுகப்படுத்தினேன். உன் எதிர்காலம் எழுதப்பட்டு விட்டது. மணமாலை காத்திருக்கிறது.